வணக்கம். உங்கள் மயில்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். சரி, கதைக்குள்ளே போமா. அப்போ ஒரு நூலகம் இருக்கும். அங்கே நிறைய பேர் புக்கு படிச்சுட்டு போவாங்க, வருவாங்க. எல்லோரும் அங்கே தான் அந்த ஊர் மக்கள்லாம் புக்கு படிப்பாங்க. அப்போ அந்த நூலகத்தில் வேலை பார்க்குற பையன் என்ன செய்வான், ஒரு டேபிளை போட்டு நடுவில் ஒரு டேபிளை போட்டு அதுக்கு மேலே கீதை புஸ்தகத்தை வச்சுருப்பான். வச்சுட்டு அதை யாராவது எடுத்து படிக்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துட்டு அவனும் வெளியில் போவான், வருவான், எல்லாம் பண்ணுவான். கடைசியில் நூலகத்தை மூட போகும்போது பார்ப்பான், அந்த புஸ்தகத்தை யாருமே பிரிக்காத மாதிரி தெரியும் அவனுக்கு. அதனால் திறந்து பார்ப்பான். அவன் ஒரு சோதனைக்காக ஒரு தங்க காசை அதில் உள்ளே வச்சுருந்தா அது அப்படியே இருக்கும். அப்போ அந்த நூலகத்து ஐயாக்கிட்ட போய் சொல்லுவான், ஐயா இன்னைக்கு பாருங்கள், எல்லா புஸ்தகத்தையும் எடுத்து படித்தாங்க, ஆனால் இந்த கீதையை மட்டும் யாருமே படிக்கலை அப்படின்னு சொல்லும்போது, அதை படிக்கலைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பார். நான் அதுக்குள்ளே ஒரு தங்க காசு வச்சுருந்தேன், அது அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லல. அவர் சொன்னாராம், சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், கீதை படிக்கிறவங்க யாரும் திருட மாட்டாங்க, அதனால அவங்க படிச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ தான் அவனுக்கு தெரியுமா, அப்போ கீதை படித்தா நம்மளும் நல்வழி ஆயிடுவோம் போல் அப்படின்னு சொல்லி அவன் அந்த புக்கை தொட்டு கும்பிட்டு வச்சுட்டு போவான். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மயில்பாட்டி.